நீயே ஆச்சரியப்படும்படியான நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன். உன்னை தேடி உண்மையான உறவு வரப்போகிறார். நீ எனக்காக யாரும் இல்லையே என்று உன்னை விட்டு பிரிந்தவர்களை பற்றி நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நான் தான் எத்தனையோ தடவை உன்னிடம் சொல்லி இருக்கின்றேனே, கடந்து போனவர்களை பற்றி கண் கலங்கி கொண்டு இருக்காதே, கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே என்று. அதன் பிறகும் ஏன் அதிசயத்தை நீ ஏற்க மறுத்து கொண்டு இருக்கின்றாய்? உன் உயிருக்கு உயிரான உறவை பற்றி மிக பெரும் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் விஷயத்தில் அவரே உன்னை தேடி வந்து பேசத்தான் போகிறார். சில பேரோ உன் அன்பை அலட்சியப்படுத்தி விட்டு சென்று விட்டார். சில பேரோ உன் மனதை சிதைத்து விட்டு போய்விட்டார். காயங்கள் வந்து விட்டது, கஷ்டங்கள் வந்து விட்டது என்று நீ உன் மனதோடு யாரிடமும் சொல்லாமல் உனக்கான விஷயத்தை மட்டுமே நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் நீ மனம் கலங்கி நின்று கொண்டு இருக்கலாமா? அவர் உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையில் சில சமயங்களில் தடங்கல்களும் இடையூறுகளும் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. நீ அத்தனையும் தாண்டி உனக்கான நல்லதை பெறப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட பிறகும் முதலில் நல்லது நடக்கும் என்று நீ உன் மீது நம்பிக்கை கொள். எப்பொழுதும் துணிச்சலாகும் திறமையாகும் இருந்தால் மட்டும்தான் உனக்கான நல்லதை நான் செய்து கொண்டு இருப்பேன் என்று வாக்குறுதியை உனக்கு கொடுத்தேன் அல்லவா? இப்பொழுது உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் செய்வதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன். உன்னை துரோக மூழ்கடித்தவர்களை பற்றியும் ஏமாற்றத்தால் உன் நேரத்தை வீணடித்தவர்களை பற்றியும் நீ ஏன் தங்கமே எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? மனம் கலங்கி கொண்டு இருக்காதே, மனம் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. எந்த நிலை வந்தாலும் இந்த பிள்ளைகள் எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்து முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு யார் காரணம் என்று உன்னை சுற்றி இருக்கும் எதிராளிகளே அங்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அதை தாண்டி நீ உன் வெற்றியை தீர்மானிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கின்றாய் என்று உன் மனதிற்கும் இந்த தாய்க்கும் மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது உன் வெற்றியை நான் தராமல் இருப்பேனா? என் பிள்ளையே, உனக்கான வெற்றி வரத்தான் போகிறது. நம்பிக்கையோடு செயல்படு. உன்னோடு உனக்கான ஒருவரை நான் தேடி வரச் செய்வது என்பது சர்வசாதாரணமான விஷயமா? அவர் உன்னை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார். உன் நிலை எதுவென்று தெரியாமல் சென்று விட்டார். இப்பொழுது உன் நிலையை புரிய வைத்து உனக்கான வெற்றியை புரிய வைத்து உனக்கு நல்லதை நடத்தி தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். நீ எதை எப்படி செய்ய வேண்டுமோ என்பதில் தெளிவாகவே இருந்துவிட்டு பார். உன் உழைப்பின் மேலே நம்பிக்கை வை. நீயே நினைக்கலாம், நான் நம்பிக்கை வைத்து தானே எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கின்றேன், ஆனால் ஒன்றும் நடந்த பாடு இல்லையே, என்னால் வெற்றி பெற முடியவில்லையே என்று எண்ணி விடாதே. கீழே விழும் ஒவ்வொரு நொடியும் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கு என்று நினைத்து கொண்டு இருந்தால் அதே நம்பிக்கையோடு உன் காரியத்தை செயல்படுத்தி கொண்டே இரு. உனக்கு வேண்டியது உன் கையில் தான் வந்து சேரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கு ஆழ்ந்த சிந்தனைகளோடு யோசித்து அடுத்தது என்ன என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் நான் உன் வாழ்க்கை துணையை மீட்டெடுப்பதில் உறுதியாக இருக்கும்போது என் பிள்ளைகள் யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தி கொண்டு இருக்காதே. உன் தைரியமாக நானே உன்னை வழிநடத்தி செல்லும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனம் வருந்தி கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய்? விதி மாறிவிட்டது. உன் தலையெழுத்தை மாற்ற இந்த வாராகி வந்து இருக்கும்போது எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று சிந்திக்காதே. எதுவானாலும் சரி, உன் வெற்றியை தீர்மானிப்பது இந்த தாயாக இருக்க போகும்போது நடக்க இருக்கும் எல்லா விஷயத்திற்கும் நானே பொறுப்பேற்று உன்னை நிம்மதியாக இருக்கும் தருணத்திற்குத்தான் அழைத்து செல்ல போகிறேன். நீ எந்த ஒரு செயலை செய்யும் போதும் எனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. சிறகடித்து பறக்க செய்வதற்கான நேரத்தையும் காலத்தையும் தொடங்கிவிட்ட பிறகு
பிறகு, என் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுவிட்ட பிறகு உன் மன கவலைகளை எல்லாம் விட்டுவிடு என் செல்லமே. உன்னை அறிந்த எனக்கு உன் உண்மையான உறவை யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாள் என்றும் எனக்கு தெரியாதா? இதோ உன் தேவைகளை பூர்த்தி செய்ய, உன் கனவுகளை நனவாக்க இந்த வாராகி நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். இனி உனக்கு எல்லாமே நல்லதாகவும் நன்மையானதாகவும் தான் நடக்கப் போகிறது. எது தேவையோ அதை தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். நடக்கப் போகின்ற விஷயத்தை நினைத்தும் நடக்கப் போகும் யதார்த்தத்தை நினைத்தும் நீ குழம்பிக் கொண்டு இருக்காது. எல்லா செயலையும் நான் உனக்கு நல்லபடியில் அமைத்து கொடுத்து உனக்கு துன்பத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து இன்பத்தை தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். வெற்றியின் பக்கம் நீ இருந்து கொண்டு இருக்கும் போது, அந்த செயலில் நீ நேர்மையோடு செயல்பட்டு கொண்டு இருக்கும் போது, நீதிக்கும் நேர்மைக்கும் பக்கத்தில் நான் அமர்ந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு வெற்றியை தராமல் இருந்து கொண்டு இருப்பேனாம். வருவது வரட்டும், மீதியை இந்த அம்மையானவள் நான் பார்த்து கொள்கிறேன் என்பதுதானே உண்மை. என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த ஒன்று பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒன்று உனக்கானதாக மாறப்போகும்போது நீ எதற்காகவும் அழுது கொண்டு இருக்க வேண்டாம் என் தங்கமே. எத்தனை சோகங்கள் உன்னை சுற்றினாலும் அத்தனை சோகங்களுக்கும் இடையில் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் நடத்தி தருவதற்காக இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த தாய் நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தி கொண்டு இருக்காதே. நல்லது, நம்பிக்கை என்று நான் உன்னை ஒவ்வொரு தடவையும் சொல்லி ஆறுதல் படுத்தி கொண்டு இருக்கும் போது ஆறுதல் மட்டும்தானே தாயை வந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் எனக்கான ஒரு விஷயம் கூட நடந்த பாடு இல்லையே என்று எண்ணிக்கொள்ளாதே. அந்த ஆறுதலை தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்கு எவ்வளவு கால போராட்டம் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். நீயோ அங்கு எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கின்றதோ, நான் மட்டும்தான் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றோமோ என்று நினைத்து விடாதே. அந்த கஷ்டத்தையும் கவலையும் தாண்டி ஜெயிக்க வைப்பதற்குத்தானே உன் உறவை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காக வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய். உன் மன நிம்மதியான வாழ்க்கைக்கு நானே உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது எதுவோ அதை நீ என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு என் தங்க பிள்ளையே. நான் உன்னிடத்தில் உனக்கான ஒன்றை தருவதற்கு தட்சணை கேட்பேனோ, பொன்னும் பொருளையும் கேட்பேனோ என்று எண்ணி விடாதே. அந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலத்தில் உன் வெற்றியை தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடக்கப் போகும் விஷயம் இதுதான் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டாய். அந்த தீர்மானத்திலிருந்து நான் விலகப் போவதே இல்லை. உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்க போகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் அந்த சந்தோஷத்தை உன் கையில் இருந்து பிடுங்கி விடுவேனோ என்றும் நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம். நடப்பது யாவும் நல்லதாகவே நடக்கட்டும். இனி வரும் காலங்களில் உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது. என் பிள்ளைகளின் வாழ்க்கையை நான் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடிவு செய்திருக்கும் போது ஏன் நீ மட்டும் உன் மனதிற்குள் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் மட்டும்தான் இப்படியே இருந்து கொண்டிருக்கின்றோம்? நம்மை சுற்றியுள்ளவர்கள் பலர் நம்மை பற்றியே நம்மிடமே சொல்லாமல் மற்றவர்களிடம் சொல்லி உனக்கான விஷயத்தில் எது நடக்க வேண்டுமோ அதை நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். உன் நினைவுகளுக்கும் உன் புரிதலுக்கும் உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன் என்பதுதான் உண்மை. எந்த ஒன்று உனக்கு தேவை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த ஒன்று அவர்களுக்கு தேவையில்லாததாக இருக்கும். அவர்களுக்கு எது தேவையில்லாதது நீ என்று நினைக்கின்றாயோ அது அவர்களுக்கு தேவைப்படுவதாக இருக்கும். அப்படி யதார்த்தம் நிறைந்த உலகத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் யாருக்கு எப்பொழுது எப்படி என்ன பிடிக்கும் என்பதே தெரியாது. அதுவரையிலும் நீ நிம்மதியாக இரு. யாருக்கு எதை பிடிக்கும் தெரிந்துவிட்டால் நாம் நமக்கான வேலையை செய்வதற்கு முயற்சியில் இறங்கி விடுவோம். ஏனென்றால் மற்றவர்களின் கவனத்தை செலுத்தினால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். உன் வெற்றியை கணிப்பதற்கு இங்கு யாரும் இல்லாதவளாக மாறி விடுவாய்.
அதனால் நான் சொல்வதற்கு யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தாண்டி எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எனக்கான நிலையை உயர்த்துவதற்கு என் தாய் வராகி இருந்து கொண்டால் போதும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. வெற்றி உன்வசமாகத்தான் மாறப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. நல்லதுதான் நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே